ஹாய், இன்னைக்கு டே 3 ஆஃப் இன்டர்ன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நான் போன உடனே ஒரு எமர்ஜென்சி கேஸ். ஒரு டாக்டர் வந்து எப்படி காமாக வந்து ஒரு பேஷண்ட்டையும் சரி, அவங்க அட்டெண்டரையும் சரி ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டெப் வைஸ் அவங்க வந்து ரொம்ப வந்துட்டு எந்த ஒரு பேனிக்கும் ஆகாமல் வந்து டாக்டர் எவ்வளோ காமாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் கற்றுக்கிட்டேன். அது போக இன்றைக்கி நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் கேஸ் பார்த்தேன். ட்ரெஸ்ஸிங் கேஸில் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்க மசில்ஸு, டெண்டான்ஸு இதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு அதில் வந்து எந்தெந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி க்ளீன் பண்ணுறாங்க, எப்படி அதை ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஐவி ஃப்ளூயிட்ஸ்லாம் இருக்குல்ல, நார்மல் சலைன் இருக்குது, டிஎன்எஸ் இருக்குது, ஆர்எல் இருக்குது, ரிகார் லாக்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலான ஃப்ளூயிட்ஸ்லாம் வந்து ஏன் கொடுக்குறாங்க, எதுக்கெல்லாம் ஐவி போடுவாங்க, எதுக்கெல்லாம் வந்து ஐஎம் போடுவாங்க அப்படிங்கிறதுலாம் நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். மெயினாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த டாக்டரோட ஒரு பேஷன்ஸ் தான் வந்து நான் இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டேன். நானும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு டாக்டர் ஆகும்போது ஆல்ரெடி ஐஎம் குட்டி டாக்டர், பாதி டாக்டர் தான். நானும் இந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன அந்த இடத்துல வந்துட்டு வச்சு பார்த்துட்ருந்தேன். ஸோ அவ்வளோதான். நாளைக்கு வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை பை.